கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/2/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலக்கி இவர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் உண்டாகட்டும். என் தேவனுடைய சமூகம் மாத்திரம் இவரை அழைத்து செல்லும்படியாக சகல ஆசீர்வாதத்தையும் இவருக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை நன்மையினாலும் கிருபையினாலும் இவரை அப்பா வழி நடத்தி ஆசீர்வதித்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/2/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையினாலும் கிருபையினாலும் விடுதலையினாலும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய சமாதானத்தின் கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். நம்முடைய சுகமும் கிருபையும் ஜனத்தின் மீது இருப்பதாக நன்மையினாலே திருப்தியாக்குங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.